கடல் கன்னி கதைகள் வந்தது எப்படி? கடலின் ஆழத்தில் தேவதை போன்ற அழகிய முகமும் இடுப்பு வரை பெண் உடலும், இடுப்புக்கு கீழே மீனின் வால் போன்ற தோற்றத்தில் கடல் கன்னிகள் வாழ்வதாக கூறப்படுகிறது. இந்த கடல் கன்னிகள் கப்பல் பயணம் செய்யும் கடலோடிகளின் கண்களில் திடீரென தென்படும் போது அவற்றின் அழகிய தோற்றத்தில் மயங்கும் மாலுமிகள் கப்பலை சரியான திசையில் செலுத்த மறந்து கடைசியில் மரணத்தை நோக்கி செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்ட நர் என கதைகள் கூறுகின்றன. கடல் கன்னிகள் முதலில் கிறிஸ்துவுக்கு முன் 1000ஆம் ஆண்டு சிரியா நாட்டு கதைகளில் தோன்றியது. அவர்களின் புராணங்களில் அடார்காடிஸ் என்ற பெண் தனது காதலனை கொன்றுவிடுகிறாள். இந்த துக்கத்திலிருந்து தப்பிக்க கடலில் விழுந்து உயிர் விடும் போது கடல் கன்னியாக மாறிவிடுகிறாள். ஆனால் அடார்காடிஸ் தன்னை முழுமையாக ஒரு மீனாக மாற்றிக்கொள்ள முடியாத நிலையில் இடுப்புக்கு மேலே தனது பெண்மை வடிவத்தையும் அழகையும் தக்க வைத்துக் கொண்டாள். ஆனால் அவளுடைய கால்கள் முழுமையாக மீன்வால் போல மாற்றப்பட்டன என்று கிரேக்க புராண கதைகள் கூறுகின்றன. இப்படி பல கதைகள் இருந்தாலும் பெலுகா வேல்ஸ் என்ற திமிங்கலங்கள் பெண் முழங்கால்களை போன்ற தோற்றத்தை கொண்டிருப்பதால் பல நேரங்களில் இந்த திமிங்கலங்களை தான் கடல் கன்னிகள் என்று பலர் பார்த்த தாக கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.